Hi friends, welcome to our channel. நாங்கள் விநாயகர் சதுர்த்தியை யூஎஸில் எப்படி சிம்பிளாக செலிப்ரேட் பண்ணோன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சாஃப்டான பிடி கொழுக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு ஸ்பூன் எள்ளு எடுத்துக்கோங்க. அதை ஒரு பேனில் போட்டு நல்லா வாசம் வர அளவுக்கு வறுத்துக்கோங்க. எள்ளு வறுத்தது எப்படின்னு தெரியணுன்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக வெடிக்க ஆரம்பிக்கும். அப்போ பார்த்து எள்ளு வறுபட்டுருச்சுன்னு சொல்லிவிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா வெடிக்க ஆரம்பிக்குது. அடுத்ததாக நெய் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. தேங்காய் பூ துருவல் வந்துட்டு ஒரு 3/4 கப் நல்லா நெய்யில் வறுத்தோம்னா தேங்காய் பூவோட வாசமே சூப்பராக இருக்கும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷம் அப்படியே வறுத்துட்டே இருந்தோம்னா அது வறுத்த வாசம் வர ஆரம்பிக்கும். அதை தனியாக எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கோங்க. அடுத்ததாக ஒரு கப் அரிசி மாவை மீடியம் ஃப்ளேமில் வறுத்து எடுத்துக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் வறுத்தோம்னா போதும். அரிசி மாவு வறுபட்டுருச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அது பேனோட சைட்லலாம் ஒயிட் கலரில் ஒட்ட ஆரம்பிக்கும். இப்போ பாருங்கள், அரிசி மாவு நல்லா வறுத்துருச்சு. அந்த வறுத்த வாசமும் நல்லாயிருக்கும். இதை எடுத்து தனியாக ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். அது ஆறிட்டு இருக்கட்டும். அடுத்தது 3/4 கப் வெல்லம் எடுத்துக்கோங்க. 3/4 கப் வெல்லத்துக்கு 1/2 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. கிளறி விட்டுட்டே இருந்தோம்னா அந்த வெல்லமெல்லாம் கரைஞ்சி ஒரு லைட்டாக கொதிக்கிற ஸ்டேஜுக்கு வந்ததும் ஒரு காஃபி ஃபில்டர் வச்சு அந்த வெல்லத்தை வடிகட்டி, ஏதாவது அழுக்கு இருந்ததுன்னா அதை வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ அந்த வடிகட்டின தண்ணியை திரும்ப பேனில் ஊற்றி கொதிக்க வைக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு, அப்புறம் வாசத்துக்காக 2 ஏலக்காவை சர்க்கரையோடு நுணுக்கி இதில் ஆட் பண்ணிக்கலாம். வெள்ளைப்பாகு கொதிக்க ஆரம்பித்ததும் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு வறுத்து வச்ச அரிசி மாவை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா கட்டி விழுகாமல் கிளறணும். மாவு நல்லா கட்டி இல்லாமல் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதில் வறுத்து வச்ச தேங்காய் பூவும் எள்ளு இதெல்லாம் நம்ம ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் ஒரு ஸ்பூன் நெய் விட்டு நல்லா கிளறிக்கலாம். இது எல்லாமே நம்ம அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு தான் பண்ணிகிட்டு இருக்கோம். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம மாவு ரெடி ஆகிடும். அப்புறம் மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே கவர் பண்ணி வச்சிடலாம். மாவு பிடிக்கிறதுக்கு ஈஸியாக ரெடி ஆகிடும். இந்த கொழுக்கட்டைக்கு பேரே பிடி கொழுக்கட்டை. அதனால் ஒரு பிடி அளவுக்கு எடுத்து நம்ம பிடி எப்படி பிடிப்போமோ அந்த மாதிரி பிடிச்சி வச்சிடலாம். இப்போ இந்த கொழுக்கட்டையெல்லாம் இட்லி பாத்திரத்தில் வச்சு ஒரு 10 நிமிஷம் ஆவியில் வேக வச்சு எடுத்தோம்னா நமக்கு சாஃப்டான கொழுக்கட்டை வந்துட்டு ரெடி ஆகிடும். இப்போ 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நம்ம சாஃப்டான கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், இது எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. அடுத்ததாக நம்ம சுண்டல் எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்குறோம். இது ரொம்ப ஈஸிங்க. கொண்டக்கடலையை ஒரு 7 மணி நேரம் ஊற வச்சுருங்க. குக்கரில் 1 கப் கொண்டக்கடலைக்கு 2 கப் தண்ணி ஊற்றி 7 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. கொண்டக்கடலை நல்லா வெந்துடும். நான் இங்கே எப்படி வேக வைக்கிறதுன்ற வீடியோ காட்டலை.
ஸ்ட்ரெயிட்டாக வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை போட்டு தாளிக்கிறது மட்டும்தான் காமிச்சிருக்கேன். இதில் தேங்காய் பூ திருவலும் சேர்த்திக்கலாம். ஆனால் நான் போடுறதுக்கு மறந்துட்டேன். ஸோ எனக்கு தேங்காய் பூ இல்லாத சுண்டல் தாளிச்சதாக இருக்குது. கொண்டக்கடலையை வேக வைக்கும்போதே நான் உப்பு ஆட் பண்ணிட்டேன். அதனால தான் இப்போ செய்யும்போது நான் உப்பு ஆட் பண்ணல. கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லியை தூவி இறக்கிக்கலாம். அவ்வளோதான், நம்ம சுண்டல் ரெடி ஆகிடுச்சு. அடுத்ததாக அச்சு கொழுக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதில் நம்ம உள்ளே வைக்க போகிற ஸ்டஃபிங் வந்துட்டு ட்ரையாக தான் வைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு எள்ளு 1 டேபிள் ஸ்பூனை வறுத்துக்கலாம். முதல்ல நான் சொன்ன மாதிரியே வறுத்துக்கலாம். எள்ளை வறுத்து ஆட் பண்ணுறதுனால அதோட வாசமும் டேஸ்ட்டும் இன்னும் நல்லாயிருக்கும். அடுத்தது 1 கப் பொட்டுக்கடலையை வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் வறுத்தா போதும், ரொம்ப விட்டால் தீஞ்சு போயிடும். அப்புறம் வாசத்துக்காக ஏலக்காய் 2 சர்க்கரையோடு சேர்த்து நுணுக்கி இதில் சேர்த்து கிளறி விட்டுக்கலாம். இப்போ இதை ஆற வச்சு மிக்சியில் போட்டு பொடி பண்ணி வச்சுக்கலாம். அடுத்தது 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. அதில் 1 கப் தேங்காய் பூவை போட்டு நல்லா ஒரு 2 நிமிஷம் வாசம் வர அளவுக்கு வறுத்துக்கோங்க. தேங்காய் பூ நல்லா வறுத்ததுக்கப்புறமா நம்ம பொடி பண்ணி வச்ச பொட்டுக்கடலை, எள்ளு பொடியை இது கூட சேர்த்துக்கலாம். நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் இது நம்ம ட்ரை பவுடராக தான் யூஸ் பண்ண போகிறோன்னு சொல்லிவிட்டு. அதனால் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 3/4 கப் வெல்லம் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் ஒன்றா சேர்ந்து நல்லா கிளறிக்கோங்க. இந்த ட்ரை மிக்ஸை கொழுக்கட்டை மாவில் வச்சு இட்லி பாத்திரத்தில் ஆவியில் வேக வைக்கும்போது வெல்லமெல்லாம் உருகி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்தது 1 கப் அரிசி மாவை ஒரு 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வறுத்துக்கோங்க. கொஞ்சம் வறுத்த வாசம் வந்ததுக்கப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க. அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணுறதுனால மாவு பிசைஞ்சு எடுக்கும்போது கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். நம்ம கொழுக்கட்டை பிடிக்கிறதுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நல்லா கொதிக்கிற தண்ணியை இந்த மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கைவிடாமல் கிளறிட்டே இருக்கலாம். இப்போ தண்ணி அளவு பார்த்திங்கன்னா 1 கப் மாவுக்கு 2 கப் தண்ணி கொதிக்க வச்சு ஊற்றி இந்த மாதிரி கட்டி இல்லாமல் கிளறிட்டே இருக்கணும். ஒரு ஃபியூ மினிட்ஸ்லேயே மாவு நல்லா வெந்து திரண்டு வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம மாவு கொழுக்கட்டை பிடிக்கிறதுக்கு ரெடி ஆகிடும். இந்த மாவை ஒரு 5 மினிட்ஸ் ஆற வச்சிங்கன்னா இது மாதிரி சாஃப்டாக கொழுக்கட்டை பிடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ இந்த மாவை டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் இருக்க அச்சில் வச்சு நடுவில் நம்ம முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுருந்த ஸ்வீட் மிக்ஸையும் வச்சு க்ளோஸ் பண்ணோம்னா நம்மளோட கொழுக்கட்டை ரெடி ஆகிடும். அச்சில் மாவு ஒட்டாமல் வர்றதுக்காக முன்னாடியே கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கோங்க, ஈஸியாக இருக்கும். இது எல்லாத்தையும் இட்லி பாத்திரத்தில் வச்சு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்திங்கன்னா நம்ம கொழுக்கட்டை ரெடி ஆகிடும். இது தாங்க எங்களோட சிம்பிள் விநாயகர் சதுர்த்தி செலிப்ரேஷன் இன் USA. இந்த டிஷ்ஷெல்லாம் நீங்கள் ஸ்நாக்ஸாகவும் எப்போ வேணால் செஞ்சு சாப்பிடலாம். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.